அத்தா நாகம்மா எங்களை காப்பாத்துமா. எம்மா அத்தா நாகம்மா, நாகம்மா எங்களை காப்பாத்துமா, எங்களை காப்பாத்துமா. அம்மா அத்தா நாகம்மா. டேய் எந்திரிங்கடா. அம்மா ஊருக்குள்ள யாரோ சூனிய வச்சுட்டாங்கம்மா. மேலெல்லாம் கல்லு மழையா விழுதுமா, காலு தானா கட்டி இருக்குதுமா. எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு வேண்டாத வெளி மனுஷங்க யாரோ பண்ணிட்டாங்க போல இருக்குமா. வேண்டாதவங்க வெளி மனுஷங்களா இல்ல உள்ளூர் காரணங்களா? அம்மா என்ன இகழ்ந்து பேசினாலும் அந்த சின்ன பையன் சிங்கார வேலனை புகழ்ந்து பேசினாலும் ரெண்டுமே தப்புதான். தண்டனை உண்டு. நாங்க பேசினத இங்க இருந்து எப்படி தாயே கண்டுபிடிச்சீங்க? அதான்டா நாகம்மா, என்னால உங்களுக்கும் ஊருக்கும் பெருமை வரணும்னா பின்னாடி பேசாதீங்க. அப்பனுக்கும் சுப்பனுக்கும் வக்காலத்து வாங்காதீங்க. டாய் போங்கடா. காத்துல கூட கலந்து காட்டுறவ இந்த நாகம்மா. எங்க எது நடந்தாலும் என்ன பேசினாலும் எனக்கு தெரிஞ்சிடும். என்ன ஏமாத்தவே முடியாது. முருகா, அவ்வை பாட்டி உங்க அண்ணன் கணபதி கிட்ட பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 உனக்கு தருவேன், நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான்னு பாடியிருக்கா. அதே மாதிரி உனக்கு நான் பழம், வெல்லம், கல்கண்டு, பேரிச்சம்பழம், நெய் எல்லாம் போட்டு பஞ்சாமிரதம் செஞ்சு தரேன். பதிலுக்கு நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரர் சௌந்தரிய லஹரியில உங்க அம்மா பராசக்தி கிட்ட கேட்ட மாதிரி என் பேச்செல்லாம் ஸ்தோத்திரமாகணும். நான் செய்யற வேலையெல்லாம் பூஜை ஆகணும். நான் நடக்கிறதெல்லாம் உன் கோயில் பிரதட்சணமாகணும். நான் படுக்கிறது கூட உனக்கு செய்யற நமஸ்காரம் ஆகணும். என்னோட ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உனக்கு நான் செய்யற வழிபாடாவே இருக்கணும். அதுக்கு பேர்தான் முருகா சரணம். புரியுதா? என்னமோ தெரியல, என் மனசு அந்த சின்ன பையன் வேலைன்னே நினைக்குது. அந்த முகம் எனக்கு உன் முகத்தை ஞாபகப்படுத்துது. அவன் கூட பேசுறப்போ நிதர்சனமா உன்னையே நேர்ல பார்த்த போல இருக்கு. யார் பெத்த புள்ளையோ அதுகிட்ட எனக்கு ஒரு ஈடுபாடு. அவன் நான் வருவேன்னு மலை மேல காத்துட்டு இருப்பான். போய் பார்த்துட்டு வந்துடுறேன் முருகா. குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம், எங்க குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம். இங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் செண்டாட்டம். குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குவிந்ததமா பக்தரெல்லாம் வண்டாட்டம் செண்டாட்டம். குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் செண்டாட்டம். குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், இங்கே தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், இங்கே தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க வைரம் பவள முத்து தவழும் தெய்வானை, தங்க வைரம் பவள முத்து தவழும் தெய்வானை. தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை, முருகப்பெருமானை. குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம், இங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம். நெருங்கி சொல்லுங்கள் முருகனின் பெயரை, நீங்க நெருங்கி வாருங்கள் குமரனின் ஊரை. நீங்க உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை, நீங்க நெருங்கி வாருங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா சொல்லுங்க, வேல் முருகா வெற்றி வேல் முருகா சொல்லுங்க, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல் குமரனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் குமரனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் குமரனுக்கு வேல் வேல். பாட்டி சாமி கும்பிடுறாங்கல்ல, தொந்தரவு செய்யக்கூடாது. போலாமா? வீரவே வெற்றி வேல், வீரவேல் வெற்றி வேல், வெற்றி வேல் வீரவேல். நீ வந்து ரொம்ப நேரமாச்சா? நான் இங்க தானே இருக்கேன். இன்னைக்கு நிறைய வேலை. வேலையை முடிச்சிட்டு முருகனுக்கு
அபிஷேகத்துக்கு பஞ்சாமிர்தம் கலந்து எடுத்துட்டு வரேன். அந்த வேலை இந்த முருகனுக்காக நான் செய்யற வேலை. அப்பாடா, எத்தனை வேலை! வார்த்தைக்கு வார்த்தை வேலை சொல்ற. நான் வேலைய சொன்னாலும் அது வேலை சொல்றதுக்கு சமம்னு இப்ப நீ சொல்றப்பதான் புரியுது. ஆமா, என்ன கொண்டு வந்திருக்க? அதான் சொன்னனே, பஞ்சாமிர்தம். எனக்கா? இது கேள்வியா இல்ல எனக்கு நீ வச்ச பரீட்சையா? உனக்கு இல்ல முருகனுக்குன்னு சொன்னா உன் பிஞ்சு மனசு வாடும். ஒரு பூவாடி பொறுக்காத ஏன் மனசும் அதுக்காக வருத்தப்படும். ஆனா இது முருகனோட அபிஷேக பொருளாச்சே. அபிஷேகம் செஞ்சுட்டு தானே இதை பிரசாதமா தரணும். ஏன் கொடுத்தா என்ன? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு தானே. இது உனக்குதான். சாப்பிடு. நீ சாப்பிட்டா என் முருகனே சாப்பிட்டா மாதிரி. சாப்பிடு. பழனியில கொடுத்தா மாதிரி இருக்கு. நீ பழனிக்கு போயிருக்கியா? அதானே என் ஊரே. பழனி பஞ்சாமிர்தம் சாப்பிட்டிருக்கியா? அதானே என் சாப்பாடே. நான் செஞ்சது நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்ண ஐயோ, முருகா 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 முருகா. தண்ணி கொடுக்காம தலைய தட்டிட்டு இருக்கியே, போ போய் தண்ணி கொண்டா. சரிப்பா. முருகா முருகா வருக, சதுர்வேத முதல்வா வருக, நினைவா வருக, மலராறு முகவா வருக, திருமாலின் மருகா வருக, மயிலேறும் மன்னா வருக, அடியார்கள் வாழ்வே வருக, தெய்வ சிகாமணியே வருக, பிள்ளைத்தமிழே பிள்ளைத்தமிழே வருக வருகவே. முருகா ஞானபண்டிதா வடிவேலா வெற்றிவேலா முருகா முருகா. பன்னீர் வாசனை, பழனி விபூதி வாசனை, பஞ்சாமிர்த வாசனையும் வருதே முருகா. என்ன உணர வைக்கத்தான் வாசனையா வந்திருக்கியா முருகா? பார்க்க வைக்க எப்ப வரப்போற முருகா? முருகா 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 முருகா. வேலா 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 வேலா, இந்தா குடி. ஏன் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? நீ தேடுறியான்னு பார்க்கத்தான். அதான் தேடி பிடிச்சிட்டேனே. அன்னைக்கு என் பேர் கேட்டியே, உன் பேர் என்ன? உமா. அம்மாவா? அம்மா இல்ல, உமா. அம்மானா தப்பா? அம்மான்னு கூப்பிட கூடாதா உன்னை? அம்மானாலும் உமானாலும் சத்தம் ஒண்ணுதானே. நீ அம்மானே கூப்பிடு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், உன் கூட பேசி பழகுனதுக்கு அப்புறம், இந்த பெண் ஜென்மத்துக்கும் கல்யாணம் ஆகணும், தாய் ஆகணும். உன் மாதிரி ஒரு அழகு புள்ள பிறந்து அவனுக்கும் வேலன்னு பேரு வைக்கணும்னு ஆசை வருது. அப்ப நான் வேணாமா? என்ன மறந்துடுவியா? முருகா, இவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எத்தனை உள்ளார்த்தம் இருக்கு. நீயே போதும். நீயே எனக்கு புள்ளையா இரு. எனக்கு மட்டும் முருகன் ஆதரவு கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தா கண்டிப்பா உன்னை என் கூட கூட்டிட்டு போய் எப்பவும் என் கூடவே வச்சுப்பேன். இப்பவும் நான் உன் கூட தானே இருக்கேன். இங்க எனக்கு ஒரு ஆசை. உனக்கு அழகா முருகன் வேஷம் போட்டு கையில வேலை கொடுத்து அழகு பார்க்கணும். சரி, நேரமாயிடுச்சு. உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன். வா. வரேன். சரி. ஐ ஐ
ஐயோ விட்டா முடிக்க முடியாதா? முட்டாள், பிடிச்சதை விட வைக்க தாண்டா எங்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. போ எடாத. ஜெய் ஜம்பா, அதே ஜம்பா. இங்க நிறுத்திட்டு எல்லாரும் விலகி போங்க. மந்திரக்கோட்டை தாண்டி வெளியே வந்தா என்ன நடக்கும்னு அதுக்கு தெரியும். நிறுத்துங்க இங்க. நீ ஏண்டா அங்க போயிட்ட? நீ தானே அத்தா விலகி போக சொன்ன. அது பேய், நீ நாய். நில்லுடா இங்க. ஏய், யார் நீ? எதிர்த்து பேசுன தலையில ஆணி அடிச்சிடுவேன். எந்த ஊர் பேய்? எங்க இருந்து வந்திருக்க? எப்ப இந்த பொண்ணை பிடிச்ச? குமரன் கோவில் குளத்து பக்கத்துல அந்தி சாயிற நேரத்துல முருங்கை மரத்து மேல யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டி. ஓ, முருங்கை மரத்து பேயா? புருஷன் கொடுமை தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்தவளோட ஆவிதானே நீ? ஆமாண்டி. ஏய், அவளை விட்டு போ. போமாட்டேன்டி. போமாட்டியா? ஆடு தரேன், கோழி தரேன், ஆசைப்பட்ட கள்ளு தரேன். போறியா? போமாட்டேன். 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 ஏய் சாம்பா, எடு அந்த சவுக்க. ஏய், ஏய், அதல குதல பதல பாதாள பைரவி, ஜக 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 ஜெகன் மோகினி. போ, போயிடு, போயிடு, விலகி போ, விலகிடு. ஏய், ஏய், கிச்சு 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 கிச்சு, கிச்சு 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 கிச்சு, கிச்சு 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 கிச்சு. ஏய், அவளை பிடிச்சிருந்த பேய் விலகிடுச்சு. தூக்கிட்டு போங்கடா. எத்தனை பெரிய பேயா இருந்தா என்ன, எங்கிட்ட நடக்காது. போனா போயாகணும். போடா, இந்த தண்ணிய கொண்டு போய் முச்சந்தில கொட்டே. என்ன மாதிரியே சிரிக்கிறியா? அங்கே நீங்க வந்துட்டேனே. ஏய், நீ அங்க இருந்து இங்க வந்துட்டியா? ஊ, ஜெய் ஜம்பா, அதே ஜம்பா. ஏன் மந்திரத்தை நீ சொல்றியா? உன்னை நான் உன் காதை கடிப்பேன். நான் மூக்க கடிப்பேன். பேய் ஓட்டும் போது ஏன்டா குறுக்க வந்த? நீ தானே அத்தா முட்டை கொண்டு வர சொன்ன. சரி சரி, இனிமே இந்த மாதிரி செய்யாத. போ, போய் தலை குளி. சௌந்தர்யா, குணசேகரா, பத்தியா யார் வந்திருக்கான்னு? எப்படிமா இருக்க? நல்லா என்னம்மா இது அமிஞ்சிக்காரில இருந்து வர மாதிரி வர? அமெரிக்கால இருந்து தானே வந்திருக்க? என்ன திடீர்னு வந்துட்ட? எல்லாம் உங்களோட திடீர் சந்தோஷத்தை பார்க்கலான்னு தான். நம்பவே முடியல. எப்படி இருக்க? எங்களை பிரிஞ்சு உன்னால எப்படி இருக்க முடிஞ்சது? தீசிஸ் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் என் கவனம் பூரா படிப்புலயும் புக்லயும் இருந்தது. அது முடிஞ்ச கையோட உங்க ஞாபகம் வந்துருச்சு. பறந்து வந்துட்டேன். நீ பறந்து வந்தவ இல்லம்மா, எங்களுக்காக தங்கச்சியா பிறந்து வந்த தேவதை. குணசேகரா அண்ணா, இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போறோமா? போலாம். தெரியும்டா, நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன் அடிச்சனா சரி. மனோகரா, இன்னைக்கு எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் பண்ணிடு. யார் வந்தாலும் போன் வந்தாலும் நாங்க இல்லன்னு சொல்லிடு. போ 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 போ. முதல்ல அதை செய். நீ வா 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 வா. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பிரசாதேன சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோங்க. ஆகட்டுமா, முருகனுடைய அனுகிரகத்தால எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. சரி, வரேன் அங்கிள். ஆ. அங்கிள், சொல்லு சிவா. இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்குள்ள முறைப்படி கட்ட வேண்டிய அந்த கோவில் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சிருவாங்கல்ல? எல்லாம் அதிவேகமா நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே முடிஞ்சிரும். வெரி குட். அபிராமி பாட்டியை பார்க்கணும்னு சொன்னாலே இல்லையோ? ஆமா. அவ அங்க இருக்கா, பாத்துட்டு போங்க. சரி. ஏய், அபிராமி பாட்டியாண்ட ஆக்ஷன் போடா. சரி. மகேஷ் திருந்தவே மாட்டாமா? டே சிவா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மனசுல பட்டது சொல்லிடுறேன். அந்த காலத்துல ராஜாக்களும் ஜமீன்தார்களும் ஊர்ல பாதி இடத்துல கோயிலாவே கட்டாங்க. அந்த இடத்துல வீடாவது கட்டியிருந்தா ஒரு 500 குடும்பமாவது வாழ்ந்திருக்கும். இப்ப நீ என்னடா திருப்பணின்ற பேர்ல கோயில பெருசாக்குறன்ற. இதனால யாருக்கு என்னடா லாபம்? வாஸ்தவம் தான்டா. கேள்வியில இருக்கிற நியாயம் பதிலையும் இருக்கு. யோசிச்சு பாரு. நீ சொன்ன மாதிரி அந்த 500 பேருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டு வச்சுக்க,
அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடும். அவங்கள தவிர வேறு யாரும் அங்கே தங்க முடியாது. ஆனால் கோவிலுங்கிறது ஒரு பொது உடைமை. அந்த காலத்தில் பெருசாக பெரிய பெரிய பிரகாரத்தோடு ஏன் கோயிலை கட்டினாங்க? வெளியூர்லேருந்து பயணிகள் வருவாங்க, பக்தர்கள் வருவாங்க, கோவிலுக்கு வருவாங்க, அங்கேயே தங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் ரொம்ப இடம் இல்லாதவங்க இங்கே வந்து தியானம் செய்வாங்க. சில பேர் இங்கே வந்து படிப்பாங்க, சில பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ கோவிலுங்கிறது ஒரு ஊருக்கே பொது உடைமை ஆயிடுது. எல்லா காலத்துலேயும் எல்லாருக்கும் பயன்படணுங்கிற நோக்கத்தில் தான் காலங்காலமாக இந்த கோவில் திருப்பணி நடந்துட்டுருக்கு. அதைத்தான் நானும் செஞ்சிட்ருக்கேன். புரியுதா? எப்பா ஞான பண்டிதா, இவனை காப்பாத்துப்பா. பாட்டி, யார் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கம் பாட்டி. வாங்க, நமஸ்காரம். வணக்கம்மா. அம்மா, சிவா ஊருக்கு போனதும் கம்பெனி பொறுப்பெல்லாம் ஏத்துக்க போறான். நீங்க தான் வந்த வினையெல்லாம் விலகி அவன் நல்லபடியா கம்பெனியை நடத்தணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். மாசிலா மனமே முருகனோட திருக்கோயில். பயிருக்கு முள்வேலி, பணத்துக்கு பண்ற தர்மந்தான் வேலி. அந்த வேலி சரியா இருக்கே, அப்புறம் என்ன முருகா. மீனாட்சி அம்மா, நீங்க எதை செய்றீங்களோ இல்லையோ, தினமும் நீங்க வீட்டுல வச்சு கும்பிடுற முருகனோட பாதத்துக்கு கீழே ஒரு நாகலிங்க பூ வச்சே ஆகும். சிவா, இது நான் மந்திரிச்ச விபூதி. சரி, இந்த முருகன் படத்தையும் இந்த விபூதியும் இந்த வச்சுக்கோ சிவா. முருகா, சிவா, தொழில் விஷயமா நீ யாரை எப்ப சந்திச்சாலும் நெத்தியில இந்த விபூதியும் பையில இந்த முருகன் படமும் அவசியம் இருந்தாகணும். ஏழை குசேலம் கூட அவளை கொடுத்தான். என்னால இந்த விபூதியை தவிர வேற எதுவும் தருவதற்கு இல்லப்பா. ஐயோ பாட்டி, என்ன சொல்றீங்க? இந்த விபூதி எனக்கு கொடுத்ததே நீங்க கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி. சிவா, உன் நெத்திய பார்த்ததும் நாகமாவோட பாதிப்பு ஏற்படுறாப்புல தெரிஞ்சுது. அதனால தான் இந்த மந்திரிச்ச விபூதியை கொடுத்தேன். தினமும் முருகன் காலடியில ஒரு நாகலிங்க பூவையும் வைக்க சொன்னேன். போயிட்டு வாப்பா. வரேன் பாட்டி. போயிட்டு வாங்கம்மா. முருகா, டேய், பாட்டி பங்குக்கு விபூதியா? உன்னை ஆண்டி பண்டாரமாக்காம விடமாட்டாங்க போல இருக்கு. மகேஷா, வந்துட்டாருப்பா புத்திமதி சொல்ல. பெரியவா பேசுறச்ச கண்ணாமண்ணான்னு பேசப்படாதுடா. 4 சுவத்துக்கு மேல கூரை இருந்தா தான் அதுக்கு பேரு வீடு. சுவர் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் குட்டி சுவர். அதுதான் நான் அப்படி தானே சொல்ல வரீங்க? வேலை இல்லாமல் இருக்கிறதும் வீட்டுக்கு கூரை இல்லாமல் இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். பெரியவங்க ஏதோ சொல்றாங்க, விட்றா. பெரியவங்கன்னா எதுவும் கேட்கக்கூடாதா? பாட்டி, இவங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்கிறதுக்கு ஏதாவது விபூதி இருந்தா கொடுங்க. அப்பயாவது சண்டை போடாம இருக்கட்டும். வரோம் சாமி. சரி மகேஷ், நான் கிளம்புறேன். தேங்க்ஸ்டா. போயிட்டு வாடா. அப்போ வரேன் அங்கிள். ஆகட்டும் சிவா. மகேஷ், இவனை வரேன்ப்பா. போயிட்டு வாங்கம்மா. கண்டிப்பா. அப்போ வரேன் பாட்டி. வாமா. ஞான பண்டிதா. அம்மா பாத்துமா, இன்னும் நிறைய படிகள் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். காரங்க இங்கே தான் பக்கத்துல. அம்மா ஒரு நிமிஷம்மா, நீ போயிட்டு நான் வரேன். சரிப்பா. உமா, ஹாய். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன், அதான் சொல்லிட்டு போகலான்னு. சரி, போயிட்டு வாங்க. இந்த ஊர், நீங்கள் எல்லாமே எனக்கு மறக்க முடியாத விஷயம். நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கேன். நான் அடுத்த தடவை வர்றப்போ நீங்கள் அத்தை குடும்பத்துலேருந்து மீண்டு கல்யாணமாகி குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கணும். ஓகே? அப்போ நான் கிளம்புறேன். பாய். யாருப்பா அந்த பொண்ணு? ஒரு அனாதை பொண்ணுமா, பாப்பலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. துதிப்போர்க்கு வல்வினைவோம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. செங்கதிர்வேலோன் பாதம் 2 பன்மணிச்சதங்கை கீதம் பாட கொங்கினியாட.
மங்கையும் மயில் வாகனனார் கையில் வேளாளனை காக்க வேண்டும் வந்து வர வர வேளாளனார் வருக 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 பார்த்தவன் வருகா வருக வருக நேசக் குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றுகளிலும் அமர்ந்த முருகப் பெருமானே சரவணபவனே கார்த்திகேயா முருகா சுப்பிரமணியா நான் இழந்தது என் கையத்தான் ஆனா உன் மேல இருக்கிற நம்பிக்கையே இல்ல முருகா உன் கையில இருக்கிறது வேல் இல்ல முருகா வெட்டப்பட்ட என் கையின் நினைச்சுக்க நீ இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் வந்து உன்னை நான் பார்த்துட்ட முருகா சத்ரு சம்ஹார வேலனா இந்த மயிலாடும் சொலையில நீ இருக்கிறதா கேள்விப்பட்டுதான் கடைசியா உன்னை பார்க்க இங்கே வந்திருக்க எனக்கு இழந்த கையை திருப்பி கொடு அதன் மூலமா மக்கள் மனசுல உன்னை பத்தின நம்பிக்கையும் திரும்ப கொடு பூரண சரணாகதி அடைஞ்சு கேட்கிற முருகா உன்னால எனக்கு கையை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா முடியும் அவனால் முடியும் அவனால் மட்டும்தான் முடியும் கை கொடுக்க கந்தன் வருவான் உனக்கு கண்டிப்பாக கை கொடுப்பான் கையையும் கொடுப்பான் நீ இங்க வருவது எனக்கு தெரியும் அந்த வேலாயுதனுக்கும் தெரியும் இது எனக்காக நான் நடத்துற நம்பிக்கை போராட்டம் மட்டும் இல்ல கலியுக கடவுள்னு முருகனை ஜனங்களுக்கு உணர வைக்க நான் செய்யற முயற்சி பாதம் பதிய பழனிக்கு பாத யாத்திரையா போன பக்தர்களை பல வருஷங்களா பலி வாங்கின அந்த முண்டம் யாரு நான் முருகனுக்கு கோவில் கட்டக்கூடாதுன்னு நாகம்மா ஏவி விட்டாளே அந்த தலையில்லாத முண்டத்தோட தலைவிதி என்ன நாகம்மாவோட செய்வின அக்கிரமோ அட்டகாசத்துக்கு முடிவுதான் என்ன சத்ரு சம்ஹார மூர்த்தியா இருக்கிற அந்த வேலனோட வேலைதான் என்ன அவன் கையில இருக்கிற வேலை எப்பதான் வீச போறான் இதான் அந்த முருகனை நான் கேட்கிற கேள்வி இத்தனை நாளா நான் தேடிக்கிட்டு இருந்த ஒருவனைத்தான் முருகன் இப்ப இங்க அனுப்பி வச்சிருக்கான் வா சொல்றேன் நாகம்மா கிட்ட ஏவல் செய்யற அந்த தலையில்லாத முண்டம் ஏதோ சாப விமோசனம் தேடி அலையறாப்புல தெரியுது அதுக்கும் முருகனுக்கும் ஏதோ முன்வினை பிணைப்பு இருக்கணும் முண்டம் பத்தின ஒரு சின்ன குறிப்பு எங்கிட்ட இருக்கு எப்பவோ அது அடிச்சு கொன்ன பழனிக்கு பாத யாத்திரையா போன பக்தர்கள ஒருத்தன் குத்துயிரும் கொலையுயிருமா தப்பிச்ச அவன் கடைசி நேரத்துல செப்பு தகிட்டுல எழுதி வச்ச ஒரு குறிப்பு எங்கிட்ட இருக்கு என்ன குறிப்பு பாட்டி அது எனக்கு சொல்லுங்க அந்த குறிப்பு படி நீ 3 விதமான வழிகளை கடந்தாகணும் 3 விதமான தடங்கல்கள் வரும் பயம்னா என்னன்னே தெரியாதவனுக்குத்தான் அந்த 3ஆவது வழி கண்ணுக்கு தெரியும் 3 கட்டத்திலையும் ஏற்படுற தடைகளை உடைக்க சில பொருள்கள் தரேன் அதுல எல்லாம் முருகனை ஆவாகனம் செஞ்சிருக்கு முருகா இந்தா தண்டம் முருகா 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 இந்தா இது ஷட்கோணம் என்கிற சடாட்சர எந்திரம் இது 2வது தடையை உடைக்க இந்தா வெச்சுக்கோ முருகா முருகா 3வது தடையை உடைக்க நீயே உன் ஆன்ம பலம் தெய்வ பலம் மனோபலம் கர்மபலம் இவைகளை வச்சு கண்டுபிடிச்சுக்க மதிநுட்பமாயுதமா இருக்கணும் அப்ப முண்டை இருக்கிற இடம் உன் கண்ணுக்கு தெரியும் முண்டமே வந்து உன்னை நேருக்கு நேர் மோதும் பாட்டி எனக்கு மந்திர உபதேசம் செய்யுங்க அந்த மந்திர உபதேச ஜபந்தான் எனக்கு துணைக்கு கவசமா காப்பா இருக்கணும் சொல்றேன் வால வேத விகாரவா வால வேத விகாரவா வார காமன நாடிவா வார காமன நாடிவா வாசி மோகன வேலவா வாசி மோகன வேலவா வாடி நாடிடுமோ சிவா வாடி நாடிடுமோ சிவா இதற்கு பெயர்தான் சண்முக கட்டு 8 வா இருக்குல்ல அது 8 திசையையும் கட்டும் இத சொல்லிக்கிட்டு போனா நீ ஒரு மந்திர வட்டத்துக்குள்ளேயே இருப்ப ரொம்ப நன்றி பாட்டி அந்த முண்டம் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் வெற்றியோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நல்லது கார்த்திகேயா அந்த வேலன் உனக்கு எப்பொழுதும் துணை இருப்பான் சென்று வா போயிட்டு வரேன் பாட்டி
வால வேத விகாரவா வார காமனை நாடிவா வாசி மோகன வேலவா வாடி நாடிடுமோ சிவா.